எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதா லட்சுமி வருமான வரித்துறையில் மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார். அது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், சரியா எத்தனை மணிக்கு கீதா லட்சுமி வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஆஜராகி இருக்காங்க? என்ன விதமான விசாரணை அவரிடம் மேற்கொள்ளப்பட வாய்ப்பு இருக்கு? டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கீதா லட்சுமி 2:40 மணி அளவில் வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். அவரிடம் வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே கடந்த 12ஆம் தேதி அவர் விசாரணைக்காக ஆஜராகியிருந்தார். இந்த நிலையில் தற்போது 2வது முறையாக அவர் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். இன்று காலை 11 மணி அளவில் அவர் ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவரது தரப்பில் ஆடிட்டர்கள் மட்டுமே ஆஜரானார்கள். இந்த நிலையில் தற்போது அவர் 2:40 மணி அளவில் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். அவரிடம் விசாரணை அதிகாரியான கார்த்தி மாணிக்கம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். முதல் தளத்தில் இந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அவரது வீட்டில் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், தங்க நகைகள் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் 2வது முறையாக அவர் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். சில கேள்விகளுக்கு அவர் முறையான பதிலை அளிக்கவில்லை என்று விசாரணை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அவருக்கு இன்று விசாரணைக்காக ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். அவரது வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்து பல்வேறு கேள்விகளை, சுமார் 30க்கும் மேற்பட்ட கேள்விகளை கடந்த முறை 12ஆம் தேதி ஆஜரான போது அவரிடம் கேள்விகள் எழுப்பப்பட்டது. ஆனால் அந்த விசாரணையின் போது பல்வேறு கேள்விகளுக்கு அவர் உரிய விளக்கம் அளிக்கவில்லை. அவகாசம் வேண்டும் என்று அதிகாரிகள் மத்தியில் அவர் கேட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது அந்த அவகாசம் வழங்கப்பட்டு தற்போது விளக்கம் அளிப்பதற்காக அவர் ஆஜராகியிருக்கிறார். தற்போதும் அவரிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட இருக்கிறது. சுகாதாரத்துறை அமைச்சர் இடமிருந்து கைப்பற்றப்பட்டிருந்த அந்த ஆவணத்தில் பணியாளர்கள் நியமனம் செய்ததில் முறைகேடில் ஈடுபட்டதாகவும் குற்றச்சாட்டு இருக்கிறது. அதில் சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாகவும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணி, சில ஆவணங்களுக்கு முறையாக பதிலளிக்கவில்லைன்னு வருமான வரித்துறை சொல்லப்பட்டதா கூறினீங்க. இது தொடர்பா கீதா லட்சுமி தரப்புல இந்த விசாரணை தொடர்பா என்ன சொல்றாங்க? அவங்க தரப்புல சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள், ஆடிட்டர் முன்வைத்த கருத்துக்கள் எல்லாம் என்னென்ன? கீதா லட்சுமி தரப்பில் இதுவரை உரிய விளக்கம் செய்தியாளர்களுக்கு வழங்கப்படவில்லை. ஆனால் விசாரணைக்கு உரிய முறையில் தாங்கள் ஆஜராகி விளக்கம் அளித்து வருவதாகத்தான் அவர்கள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஆடிட்டர், அதாவது கீதா லட்சுமியின் ஆடிட்டர் இன்று காலை ஆஜராகியிருக்கிறார். 11 மணி அளவில் அவர் ஆஜராகியிருக்கிறார். அவரிடம் வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவரது வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்து பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த ஆவணங்கள் குறித்து உரிய விளக்கம் அளிப்பதற்காக அவர் தற்போது விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகியிருக்கிறார். தற்போது விசாரணை தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல துறை ரீதியான முறைகேடில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு இருக்கிறது. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு முதல் கட்ட விசாரணை என்றுதான் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் விசாரணை அடுத்த கட்டத்தை நகர்வதற்கான பல்வேறு கட்ட விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தற்போது ஆஜராகிருக்கக்கூடிய கீதா லட்சுமியிடம் உரிய விசாரணை நடத்தப்பட்டு அதை ஒரு அறிக்கையாக தயார் செய்ய இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லக்கூடிய தகவல்களை வைத்து அடுத்த கட்டமாக யார் யாருக்கெல்லாம் அந்த முறைகேட்டில் தொடர்பு இருக்கிறது, அதே போல வரி ஏய்ப்பு எவ்வளவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற பல்வேறு சந்தேகங்கள் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தான் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.